உங்களோட கடின உழைப்பும் நான் சொன்ன மாதிரி சாம்பியன் ஈக்குவல் டிசிப்ளின் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி அதுக்கான அந்த சம்மு ப்ரூவ் ஆயிடுச்சானா ஹென்ஸ் ப்ரூவ்டு முன்னாடி உட்காந்துருக்காங்க. என்னோட ஃபார்முலா வந்து சக்ஸஸ்க்கு ஸ்மால் எஃபோர்ட் ப்ளஸ் ரிப்பீட்டட் அந்த ஃபார்முலா ப்ரூவ் ஆச்சுன்னா ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ நான் உங்கள்கிட்ட ஃபைனலாக நான் சொல்ல வர்றது உங்களோட இந்த ரியாலிட்டிக்கும் உங்களோட ட்ரீமுக்கும் இடையில ஒரு பாலம் என்னன்னா உங்களோட கடின உழைப்பு தான். இன்னைக்கு நிறைய பேர் அச்சீவர்ஸ் பேசுவாங்க. அந்த அச்சீவர்ஸ் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் திறமசாலி அப்படிலாம் யாருமே பேச மாட்டாங்க. அவங்க பேச்சில் என்ன இருக்கும்னா 10% ஸ்கில் இருக்கும், மீதி 90% கடின உழைப்பும் என்னோட விடாமுயற்சியும் தான் இருந்துச்சுன்னு தான் பேசுவாங்க. ஸோ எல்லாரும் பேசும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இந்த அனுபவம் இல்லாத காரணத்துக்காக மட்டுமே என்னோட லைஃப்பில் நான் 4 வருஷம் தியாகம் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் இதை கேட்பீங்க நம்புறேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ. நான் இதை சொல்லிட்டு நான் டைட்டில் சொன்னா நல்லா இருக்காது. இந்த ஸ்டோரிக்கு ஒரு டைட்டில் பொருத்தமான டைட்டில் வைக்கணும் அப்படின்னா வேர் தேர் இஸ் வில் தேர் இஸ் வே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. என் பேர் ஒரு பிருத்திவிராஜா. நான் வந்து உசிலம்பட்டி பக்கத்தில் நல்லச்சன்பட்டி ஒரு குக்கிராமத்துலேருந்து வரேன். அங்கே இருக்கிறதே ஒரு 100 வீடு தான். எல்லாருமே சொந்த வந்து அது மாதிரி ஒரு 100 வீடு இருக்கிற கிராமம் தான். எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, சரி இவன் இங்கே இருந்தால் இது பண்ண மாட்டான், இவனை வந்து வெளியே தான் நம்ம கொண்டு போகணும் அப்படின்ட்டு அமெரிக்கா ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வெளியே தான் சேர்த்தாரு. அமெரிக்காவிலும் சேர்த்து விட்டார். காலேஜ் லைஃப் எல்லா பசங்களும் இருக்கிற மாதிரி தான் எல்லாமே வந்துச்சு போச்சு. ஏன்னா ஸ்கூல் லைஃபோட காலேஜ் லைஃபோட ஃப்ரீடம் ஒரு பியூட்டி என்னன்னா அதோட முடிஞ்சிடும் காலேஜ் லைஃப். ஆனால் எனக்கு அதோட முடியல. காலேஜ் லைஃப்பில் எனக்கு ஃப்ரெண்டு கார்த்திகேயன் ஒருத்தர் கிடைச்சாரு. ஸோ நான் வந்துட்டு எல்லாரும் காலேஜ் முடிச்சு எல்லாம் பண்ணும்போது அப்படின்போது அங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் செட்டில் ஃபேமிலினால அவங்க என்ன பண்ணா எம்பிஏ கரஸில் போட்டு பேங்கிங் சேர்றாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறது தெரியுமா, நான் தான் எப்போ சொல்கிறேன் இல்லை, நான் எப்படிப்பட்ட பெர்சன்னா எல்லாம் சொல்லுவாங்க டுடேஸ் ட்ரையிங்ஸ் பெட்டர் தான் டுமாரோ கிரைங். நான் வந்து டுமாரோ கிரைங் பெர்சன், எதாவது பண்ணிட்டு யோசிப்பேன். அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றது மட்டும்தான் இந்த ஸ்பீச்சோட மோட்டிவே. ஸோ அப்படி வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்போ ஜாயின் பண்ணும்போது வீட்டில் கேட்கும்போது எம்பிஏக்கு பணம் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து இதுக்கு இன்ஸ்டியூட் சேரணும், ஒரு பேங்கிங் சேர போகிறோம்னா 15,000 தேவைப்படுது. அப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறான், சரி உன்ட்ட திறமை இருக்கு, நீ படி. இந்த வானத்து போல விஜயகாந்த் சொல்ல தெரியுமா, உன்ட்ட திறமை இருக்கு படி அப்படின்ட்டு வானத்து போல பிஜிஎம் போட்டு போய் பேங்கில் போய் சேர்ந்தாச்சு. அங்கே போய் பார்க்கும்போது மேக்ஸ் ஓகே, இங்கிலீஷும் போது ரொம்ப முடியல. அப்போ அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாரு, இங்கிலீஷ்லாம் வந்து தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு செட் ஆகாதுப்பா, நீ உங்களுக்கு டிஎன்பிசின்னு ஒன்று இருக்குது அதுக்கு போ அப்படி. அப்போ தான் எனக்கு இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னதே தெரியுது. அப்போ டிஎன்பிசின்ற ஃபீல்டுக்குள்ளே வர 2018 வரும்போது எனக்கு வந்து கைடன்ஸ் பண்ண யாரும் இல்லை, அந்த ஃபீல்டில் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. அப்போ யூடியூப்பில் வந்து கனிமுன் சார் வீடியோ, சுரேஷ் சார் வீடியோ இப்படி ஃபெமிலியராக பார்த்து தான் நான் ஸோ ஓகே ஒரு எக்ஸாம் இருக்குது இப்படி படிக்கணும் அப்படின்ற இந்த வீடியோ மட்டும் பார்த்து படிச்சுட்டு மதுரை லைப்ரரியில் வந்து படிச்சு போயிட்டே இருக்கேன். 2019 குரூப் 4 வருது, எக்ஸாம் எழுதுறேன். எழுதி 168 கொஸ்டின் போட்டேன் போன குரூப் 4ல், 2019 குரூப் 4ல். சரி ஓகே, அடுத்து இப்போ மாதிரிலாம் இல்லைங்க, ரிசல்ட் வேகமாக விட்டாங்க அந்த குரூப் 4லாம். அந்த குரூப் 4 ரிசல்ட் வரும்போது 5000 ஓவரால் ரேங்க் 5000 பரவாயில்ல, 20 லட்சம் பேர் வந்து 1000ல் இருக்குமா நம்ம. சரி எனக்கு வந்து அப்போ இந்த இடஒதுக்கீடு என்ன எப்படி ஸ்பிளிட் ஆகும் எதுவுமே தெரியாதுங்க. ஃபீல் ஐயா அப்போ 10,000 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க, நம்ம 5000ல் இருக்கோம், அப்போ நம்ம கன்ஃபார்ம் வேலை அப்படின்னு ஒரு ஜாலி மைண்டோட ஃப்ரீயாக இருக்கும். வீட்டில் கேட்கும்போது வந்துடும் நினைக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஜாலியாக இருக்கேன். கவுன்சிலிங் டேட் வருது. கவுன்சிலிங் டேட் வரும்போது காலையில் வந்து எனக்கு ஆஃப்டர்நூன் கவுன்சிலிங், காலையில் என்னோட கம்யூனிட்டிக்கு ரெண்டு வேலை இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் வந்து சொல்கிறேன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து இதைத்தான் நான் சொன்னேன் எதுக்கு அப்படின்னு ஒரு எப்படி டிப்ரெஷனுக்குள்ளே எனக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ என் மைண்டு என்கிட்ட ஒன்று சொல்லுது. அப்போ என்னங்க சொல்லியிருக்கும் மைண்டு நம்மகிட்ட அப்படி ஒரு டயத்தில் சொல்லுதுன்னா, போதும் என்ன பாசிட்டிவ் டாக்காக இருக்காது, நெகட்டிவ் டாக்காக தான் இருக்கும். போதும் உன்னால் முடிஞ்சதை உழைச்ச, சரி விட்டுரு, இப்படி தான் என் மைண்ட் சொல்லிகிட்டே இருந்துச்சு. நான் வந்து இப்போ அடுத்து வந்து பசங்க வீட்டிலேருந்து சரி இப்படியே இருந்தால் நம்ம இது பண்ணிடுவாங்க அப்படின்னு மதுரையில் வந்து பசங்க ரூம் எடுத்திருந்தாங்க. ஸோ ரூமில் வந்து தங்கி படிச்சுட்டு இருக்கும்போது சுரேஷ் அகாடமி வந்து மதுரைக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே நமக்கு ஒரு ஏதோ வழி கிடைக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு அப்போலாம் அந்த இன்ஸ்டியூட் கட்டிட்டு இருக்காங்க. டெய்லி வருவேன், சுரேஷ் அகாடமி கால் பண்ணுவேன் தூத்துக்குடிக்கு. இல்லைப்பா கட்டிட்டு இருக்கோம், வந்துருப்பான். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி தெரியாத போது ஒரு அண்ணன் நான் கவுன்சிலிங் போயிட்டு வந்து கேட்டேன். வேலைக்கு போன அண்ணன்ட்ட குணால்னு ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன். அவர் சொன்னார், தம்பி படிக்கிறது மட்டும் டிஎன்பிசி கிடையாது, இப்போ உனக்கு பார்டரில் போயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா 2 ரீசன். ஒன்று உன்ட்ட ஏஜ் இல்லை, இன்னொன்று உன்ட்ட பிஜி டிகிரி இல்லை. அட்லீஸ்ட் உன்ட்ட ஒரு டைப்பிஸ்ட்னு ஒன்று இருந்திருக்கணும், இருந்திருந்தாவாச்சும் உனக்கு இது கிடைச்சிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் ஓ இவ்வளோ இருக்கா, அதில் படிக்கிறது மட்டும் கிடையாது போல, இதில் அனுபவம்ன்றது இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு. ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து பாஸ் ஆன அவரே இவ்வளோ விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா நான் ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு வழியே தெரியாமல் அலையிறேன். அப்போ அந்த இன்ஸ்டியூட் நடத்துறவர்கிட்ட கேட்டால் தான் எனக்கு விட கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அடுத்து கொரோனா வந்துச்சு. என்னால் அந்த 2020 என்னால் மறக்கவே முடியாது. வீட்டுக்கு தான் இருக்கணும் சுச்சுவேஷன். சொல்லவா வேணும், இவ்வளோ இது பண்ணிவிட்டு அந்த ஊரில் போகும்போது பசங்களை என்ன சொல்லுவாங்க, ஊரில் நல்லா படிக்கிறேன்னு ஊரை ஏமாற்றிட்டு ஜாலியாக இருக்க அப்படின்ட்டு என்ன ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே வச்சுட்டே இருக்காங்க. ஃபைனலி கொரோனா முடிஞ்ச உடனே இன்ஸ்டியூட் ஆரம்பித்தாங்க. வந்தேன், சார் பாலிட்டி கிளாஸ் எடுத்துகிட்டு வெளியே போனார். இங்கே பக்கத்தில் அந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அந்த தருணம். பாலிட்டி கிளாஸ் எடுத்துகிட்டு வெளியே போகும்போது குடுன்னு ஓடிட்டு, சார் என்னோட ஸ்டோரி ஒரு செகண்ட் கேட்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டேன். ஒரு செகண்ட் சொல்லிட்டு நான் பேசின 5 நிமிஷம் என் ஸ்டோரி சொன்னேன். சார் கேட்டு சொன்னார், புரியுது தம்பி, ஃபஸ்ட்டு உனக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அக்செப்ட் த பெயின். இன்னைக்கு நீ ஜெயிச்சிருக்கன்னா இந்த மாதிரி பல பேர் நீ ஜெயிச்சவங்க எல்லாருமே உன்ன மாதிரி ஒரு டயத்தில் பெயின் அக்செப்ட் பண்ணாலும் நீ ஜெயிச்சிருக்க. முதல் நீ உன் பெயினை அக்செப்ட் பண்ணு. அடுத்து வந்து நீ கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் 1 or 2 கொஸ்டின் விட்டுருப்ப, அதனால நீ டெஸ்ட்டு ரிப்பீட்டடாக போடு அப்படின்னு 2 இந்த மந்திர வார்த்தை சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் அவருக்கு இன்னைக்கு நான் இருக்காது, ஏன்னா அவருக்கு சுகேஷ் சார் நம்மள மாதிரி பல ஸ்டூடெண்ட், ஆனால் நமக்கு ஒரு சுகேஷ் சார் தான். அதனால சார் அவர் சொல்லிட்டு 1 வார்த்தை சொன்னார், தம்பி நீ இதே விடாமுயற்சியோட போராடு, உனக்கு கண்டிப்பாக அடுத்த அச்சீவர்ஸ் மீட்டில் நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சார் நான் அந்த அச்சீவர்ஸ் மீட்டில் வந்துட்டேன் சார்.
சரி இப்போ வந்துட்டோம், ஓகே என்னமோ வந்துட்டுதான், நமக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு. ஆனால் அடுத்து நம்ம ரூம் எடுத்து தங்கி படிக்கணும்னா, அப்போ அத்தை பையன் வந்து கொரோனாக்கு முன்னாடி வந்து அவர் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இருந்தாரு, அவர் மேரேஜ் ஆகி போயிட்டார். இப்போ நம்ம ரூம் எடுத்து படிக்கணும், பசங்களாம் ரூம் எடுத்து படிக்கும்போது எக்ஸ்பென்சிவ் ஆகும், சாப்பாடு எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம திருப்பி என் ஃப்ரெண்டுக்கு கார்த்திகை தான் கால் பண்ணேன். அவன் வந்து நம்ம படத்தில் முன்னாடி பார்த்தோம்ல கணேசன் ஒரு பையன் சுண்டல் வித்து காப்பா, அந்த மாதிரி அவன் சுண்டல் வித்தெல்லாம் எனக்கு காப்பாற்றல. அவனுக்கு கொடுக்குற எக்ஸ்பென்சிவை அவனால் எவ்வளோ முடியுமோ, அவன் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் அவனுக்கு பாதுகாத்து கஷ்டம், எவ்வளோ முடிஞ்சு அவன் என்னென்ன காம்ப்ளிமெண்ட் பண்ண எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் இந்த 2 வருஷத்தில் நான் சாப்பிட்டது, தூங்குனது, குளிச்சது எல்லாமே அவனோட காசு மட்டும்தான். ஸோ ஓகே படிக்கிறதுக்கு ஒரு கழிஞ்சிருச்சு, உடனே வேலைக்கார அப்படின்னு மாதிரி அந்த ஒரு பிஜிஎம் போட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்படின் போது இப்போ என் மைண்ட் என்கிட்ட ஒரு டாக் பேசுச்சு என் மைண்ட். ஆனால் இப்போ மாதிரி செல்ஃப் நெகட்டிவ்லாம் பேசலாங்க, பாசிட்டிவாக பேசு. ஓகே நீ வந்து உன்னோட எஃபோர்ட் போட்ட, பட் உன்னால் எலிஜிபிள் ஆக முடியல. அப்போனா உன்னோட எலிஜிபிளான பெர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நீ நெக்ஸ்ட் இப்போ நேற்று போட்ட எஃபோர்ட்டு, ஓகே நீ நேற்று போட்ட எஃபோர்ட்டுக்கு அந்த ரிசல்ட் நீ அச்சீவ் ஆகணும்னா நீ நெக்ஸ்ட் போடுற எஃபோர்ட்டில் தான் உன்னோட அச்சீவ்மெண்ட் இருக்குது. ஸோ இன்னையிலேருந்து நம்ம ஒரு எஃபோர்ட்டாக போடுவோம், நம்மளுக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு அப்படின்னு படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்ன அதில் ஒரு இது மைனஸ் அப்படின்னா 2019 வேலை இல்லை, இப்போ 2023 நம்ம டிஎன்பிசி பற்றி தெரியும். அதுக்கப்புறம் எல்லாரும் நினைக்கிறேன் 4 வருஷத்தை லைஃப்பில் இது பண்ணி, ஆனால் எக்ஸாம் வச்சது நான் எக்ஸாம் வைக்கலையே அப்படின்னு இதெல்லாம் வந்து நான் என் ஊரில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியுமானா முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை வாங்கிட்டா வேலை வாங்கலை. ஸோ இதை ஒன்று மட்டுமே மைண்ட் வச்சு எப்படியா அந்த அடிக்கணும்டா அப்படின்னு படித்தேன். டெஸ்ட் போட்டேன். பசங்களாம் ரூம் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. வாரத்தில் ஒரு நாள் சமைக்கிற டியூட்டி வந்துடும், காய்கறி வாங்கணும், அடுத்து மந்த்லி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்துடும். இப்படி ஜாலியாக படிச்சுட்டு செகண்ட் கொரோனாவில் வீட்டுக்கு போலங்க. 2021 கொரோனா இது வந்துச்சு, வீட்டுக்கு போகல. இப்போ பசங்களோட தங்கி ஒரு 3 பசங்க தங்கி இங்கேயே தான் இருந்தேன். ஏன்னா வீட்டுக்கு போனால் நம்மளை அடுத்து ஒரு பாசிட்டிவ் மைண்டில் இருக்கும், திருப்பி நம்ம டிப்ரெஷன் கொண்டு போயிடும் அப்படின்ட்டு இங்கேயே இருந்தேன். படிச்சுட்டு எக்ஸாம் வந்துச்சு, அட்டன் பண்ணேன். இந்த தடவை வந்து 170 கொஸ்டின் போட்டேன். எவ்வளோ ரொம்பலாம் டிஃபரன்ஸ் இல்லை, 168 170. அப்போ எனக்கு ஜாப் இல்லை, இப்போ எனக்கு ஜாப். ஆனால் இந்த 107 இதுக்கு எனக்கு இந்த தடவை எக்ஸாம் எல்லாம் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். அப்படின்னா அந்த அண்ணன் சொன்ன என்ன இருந்துச்சு, ஒன்று மாஸ்டர் டிகிரி இருக்கணும், மாஸ்டர் டிகிரி MBA முடிச்சிட்டேன். டைபிஸ்ட்னு ரெண்டாவது ஒன்று இருந்திருக்கணும். ஏன்டா அப்போ இல்லை, டைபிஸ்ட்டும் இந்த இதில் போட்டு முடிச்சிட்டேன். அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையும் கொடுத்து COA முடிக்க தேவையில்லடா, அதெல்லாம் போயிட்டு பரவாயில்ல நான் முடிப்பேன், ஏன்னா எனக்கு டைம் நிறையா இருக்குது, என்ன அந்த ஃபீல்டுலேயே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக COA முடிச்சேன். எல்லாத்தையும் முடிச்சு எல்லாமே அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி இந்த 170 போட்டு 5th டே கவுன்சிலிங் போய் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வெற்றியில யாருக்கு பங்கு இருக்கு அப்படின்றத நான் ரொம்ப நேரம் பேச நினைக்கிறேன், டக்குன்னு ஸ்டார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். இந்த வெற்றியில யாருக்கு பங்கு இருக்கு அப்படின் போது எல்லாரும் சொல்ற மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லுவாங்க. மாதா சொல்லவே தேவையில்லைங்க, எல்லா அம்மா மாதிரி தான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பையன் வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும். பிதா அப்படின் போது எங்கள் அப்பா வந்து என்னை எப்பவுமே நெகட்டிவாகவே பேசுவார். டேய் 20 லட்சம் வேலை எங்கே நீலாம் இருக்க போகிற, இந்த வேலை வாங்கிடுவியா அப்படி. எனக்கு வந்து அது நெகட்டிவாகவே தோணும், ஏன்டா இந்த மனுஷன் நம்ம நம்பவே மாட்டான் அப்படின்னு மாதிரி தோணும். ஆனால் இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டு நான் திரும்பி பார்க்கும்போது அவர் அது மட்டும் தான் என்னோட மோட்டிவாகவே இருந்தது, அது நெகட்டிவா இல்லை, அது மட்டும் தான் என்னோட மோட்டிவ் பண்ணிருக்கு. இப்போ அவர் என்னை நெகட்டிவ் பண்ணாரா இல்லை இது அவர் சொல்லிட்டு நம்ம ஜெயிக்கணும் இப்படி ஒரு மோட்டிவாக எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரோட அப்பாவும் அதே மாதிரி தான், அவங்க நெகட்டிவ் பண்ணல, உங்களுக்கு கண்டிப்பான கூடிய ஒரு மோட்டிவ். அதை வந்து நம்ம நெகட்டிவா பாசிட்டிவான்னு பார்க்கணும், நம்மளோட மைண்ட் செட். எனக்கு அது அப்போ நெகட்டிவாக தெரிஞ்சு நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்க்குறேன், எங்கள் அப்பா சொன்னது தான் பாசிட்டிவ்.